ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம். இது வந்துட்டு காமன் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இல்லாததுனால வர ப்ராப்ளம் தான் வந்துட்டு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். இதில் வந்துட்டு டீனேஜ்ல இருந்து குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கூட 40 வயசுல கூட இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வந்திருக்காங்க. இதோட மெயின் சிம்டம்ஸ் என்னன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒபிசிட்டி அண்ட் அன்வான்ட் பிளேசஸ்ல வந்து ஹேர் க்ரோத் வருது அப்படின்றது தான். இது வந்துட்டு ஹார்மோனல் ப்ராப்ளம் அப்படின்றதுனால இந்த ஹார்மோனை வந்து ஈஸியாக வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால அண்ட் வித் சம் டேப்லெட்ஸ்னால. ஸோ நம்ம இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னா என்ன, அதனோட பின் விளைவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற பிளேலிஸ்ட்டை பாருங்க. நார்மலாக சைக்கிள்ஸ் வந்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த 14th டேல வந்து நார்மலாக வந்து ஓவுலேஷன் நடக்கும். அதாவது முட்டை வெளியில வரும். பட் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு ஓவுலேஷனே நடக்கிறது இல்லை. அதாவது முட்டைப்பையிலிருந்து முட்டைகள் வந்து நல்லா வளர்ந்து அது வந்து வெளியில வர்றதே இல்லை. ஸோ அந்த ஆன் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்ற அந்த ப்ராப்ளத்தினால தான் வந்துட்டு மெயின் சிம்டம்ஸே வருது. ஸோ உங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்டே வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் ஆன் ஓவுலேஷன் அப்படின்றது தான் இருக்கும். பீரியட்ஸ் வந்துட்டு வராததுக்கு மெயின் காரணம் ஒன்று வந்து முட்டைப்பையிலிருந்து முட்டைகள் சரியாக வளர மாட்டேங்குது இல்லையா, அதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த முட்டைகள் வந்து கருமுட்டையிலேயே ஒரு சின்ன சின்ன சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளேயே தங்கிடுதுங்க. ஸோ அப்படி தங்கிட்டதுனால உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிறது இல்லை. ஸோ ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்கிறது இல்லை அப்படின்றதுனால கர்ப்பப்பையிலையும் வந்துட்டு சத வளர்ச்சி கரெக்டாக வர்றதில்லை. ஒன்று இர்ரெகுலராக இருக்கும், அதாவது ஜாஸ்தியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இர்ரெகுலராக பீரியட்ஸ் வருது. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது மேடம், ஒன்று 3 or 4 months ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் ஆகுது, அப்படி பீரியட்ஸ் ஆகும்போது நிறைய போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது, 20 days ஒன்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால வர்றது தான். இது எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயினாக இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்றது தான். அடுத்த சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் ஒபிசிட்டிங்க. ஏன்னா வர்ற நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வெயிட்டோட வருவாங்க. மேடம் நாங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஆனால் என்னோட வெயிட் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி சாப்பிடாமலே வெயிட் ஏறிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒன்று, உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, அடுத்து ரெண்டாவது வந்துட்டு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் வந்து நீங்கள் சாப்பிட்லனாலுமே வந்துட்டு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றதுதான். அடுத்த சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீனேஜர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்வான்ட் பிளேசஸ்ல எங்களுக்கு நிறைய ஹேர் க்ரோத் இருக்குது அண்ட் மேல் டைப் ஆஃப் ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. அதாவது வந்துட்டு நம்ம தாடையிலையோ இல்லை மீசை முளைக்கிற இடத்துலையோ ரொம்ப ஹேர் க்ரோத் இருக்குது அண்ட் வேற நிறைய பிளேசஸ்ல அன்வான்ட்லாம் ஹேர் க்ரோத் வருது அப்படின்னு சொல்லி வருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து என்னன்னா, இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும்போது நம்மளோட மேல் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சுரக்கிறதா காரணம். நம்ம பாடியிலேயே நார்மலாக வந்து ஃபீமேல் ஹார்மோன்ஸும் சுரக்கும், மேல் ஹார்மோன்ஸ் கொஞ்சமாக சுரக்கும். பட் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸான பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்ததுக்கப்புறம் மேல் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தி வந்து நம்ம உடம்புல சுரக்கிறதுனால தான் நம்மளுக்கு மேல் டைப் ஆஃப் ஹேர் க்ரோத் வந்து வருதுங்க. அடுத்த சிம்டம்ஸ் வந்து என்னன்னா, இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு இன்ஃபர்டைலாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஸ்கேன் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது அப்படின்றதே தெரியும். ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு குழந்தை பிறந்து டெலிவரி ஆகிடும். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஃபீமேல் பாப்புலேஷன்லேயே ஒரு 50% ஆஃப் தி இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால தான் கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க. ஏன்ற ரீசன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஓவுலேஷனே நடக்கிறது இல்லை. ஸோ முட்டைப்பையிலேருந்து முட்டைகள் கரெக்டாக வெளியில் வராததே மெயின் காரணம். ஸோ அப்போ அவங்க ஓவுலேட்டும் ஆகலை அப்படின்னா கரு வந்து உருவாகாது. ஸோ அதனால் அந்த கப்பிள்ஸ் வந்து இன்ஃபர்டைலாக எங்ககிட்ட வராங்க. ஸோ அப்படி ஆன் ஓவுலேஷனாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல ஓவுலேஷன் நடக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மெடிசின்ஸ் வந்து கொடுக்கும்போது எக்கு நல்லா வளருது. அதை வந்து நாங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்ற ஸ்கேன் மூலமாக வந்துட்டு அதை வந்து செக் பண்ணிவிட்டு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்குதா அப்படின்றதையும் பார்த்துட்டு அவங்கள பிளான் பண்ண சொல்லுவோம் ப்ரெக்னன்சிக்கு. அடுத்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு இன்சுலின் செக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடம்புல வந்துட்டு நிறைய இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். பட் அது போய் ஆக்ட் ஆகிறதுக்கு இடம் இல்லாமல் அது ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே 35 வயசுலையோ 38 வயசுலையோ வந்துட்டு சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பாலிசிஸ்டிக் ஓவரிஸோட பின்விளைவுகள். அடுத்து இந்த பின்விளைவுகளுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது நம்மளோட டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்துட்டு டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸை வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது நம்மளோட எக்ஸசைஸ். ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ இல்லை ஸ்விம்மிங்கோ இல்லை யோகா பண்ணுறீங்கன்னா யோகாவோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பிசிஓ வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட வெயிட்டை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல இருக்கீங்களா, கரெக்டான பிஎம்ஐல இருக்கீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளமே வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ண வேண்டியது நம்மளோட வெயிட். ஸோ நீங்கள் கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணி அண்ட் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே பிசிஓ வந்துட்டு முக்கால்வாசி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அடுத்த ப்ராப்ளமான இன்ஃபர்டிலிட்டியை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி மெடிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பிசிஓ வந்து அண்டர் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே பிசிஓ சிம்டம்ஸ்லேருந்து நம்ம சீக்கிரமே வந்துட்டு வெளியே வந்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.